கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம என்னதான் ஃபேமிலிக்குள்ள நம்ம ரொம்ப ஒரு அன்பா இருந்தாலுமே வந்து அவங்க நம்மள புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது மாதிரி தான் என் ஃபேமிலியும் நான் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியா, ஒரு சந்தோஷமா வந்து எல்லாரையும் பார்த்துக்கணுன்னு தான் நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்காம, அ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா வந்து அவங்க வந்து என்னோட பணத்த மட்டும் தான் வந்து அவங்க எதிர்பார்த்தாங்களே தவிர, எனக்கு ஒரு லைஃப் அமைச்சு குடுக்கணுனோ, இல்ல வந்து என்னோட ஒரு சந்தோஷத்த பத்தி வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு அந்த நெனப்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ வந்து எனக்காக சும்மா சொல்லுவாங்க, "உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும் இந்த வருஷத்துல" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன அவங்க யோசிப்பாங்கன்னா, "இல்ல, இல்ல" அ அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, "இந்த மாப்பிள்ளை சரியில்ல, படிச்சிடல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணம் சொல்லி அவங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க. நானே ஓகேன்னு சொன்னாலும், அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அத பார்க்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்லலாம் வந்து சரி நம்ம நல்லதுக்காக தான் அவங்க இது பண்றாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா போக போக தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, இவங்க வந்து நம்மளோட வந்து ஒரு சம்பளத்த மட்டும் தான் இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. என் ஃப்ரெண்டு கூட சொல்வா, என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்டு கூட சொல்வா, "என்ன நீ வந்து கிட்டத்தட்ட 7, 8 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த. உன் தம்பியும் படிச்சுட்டு இப்போ வேலைக்கும் போயிட்டான். அப்புறம் ஏன் உங்க வீட்ல வந்து கல்யாணத்த பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவா. அவங்க வீட்ல வந்து அக்கறையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கெல்லாம் மேரேஜ் ஆகி குழந்தையே இருந்துச்சு. அவளும் என்னோட வந்து ஸ்கூல் படிச்சவ தான். ஒரே ஆஃபீஸில தான் வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ என்கிட்ட அடிக்கடி சொல்றது, "நீ பேசாம யாரையாச்சும் லவ் பண்ணிடு. லவ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்க. உங்க வீட்ல உனக்கு கடைசி வரைக்கும் வந்து அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கே சிலப்போ தோணும், நம்ம யாரையும் லவ் பண்ணலையே, நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம ஃபேமிலி நம்ம தானே இது பண்ணோம். ஆனா அவங்க நம்மள பத்தி எதுவுமே நினச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே கொஞ்சம் கவலை இருக்கும். ஆனா நான் வெளியில எதையுமே காட்டிக்க மாட்டேன். எங்கள் அம்மாகிட்ட எனக்கு அப்பப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்து நிறைய ஜுவல்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவும் வந்து நிறைய ஜுவல்ஸ் வாங்கிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா ஒரு கட்டத்தில வந்து எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி குடுக்கணும் அந்த ஒரு இது இல்ல. ஆனா என்னோட சம்பளத்த மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் யோசிச்சேன். சரி நம்ம சம்பளத்த இனிமே வந்து வீட்ல குடுக்கக்கூடாது. நம்ம சேவிங்ஸுக்காக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். இனிமே வந்து என் சேலரியில வந்து நான் ஒரு 10% செலவுக்கு மட்டும் குடுப்பேன். மாசம் ஒரு 5000 குடுப்பேன். மீதியெல்லாம் நீ வந்து தம்பி செலவுல பார்த்துக்கோப்பா. 6, 7 வருஷமா நான் தானே சம்பாரிச்சு குடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, எங்க அம்மாவுக்கு முகமே மாறிட்டு, "என்ன இப்படி சொல்றா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா அப்படியெல்லாம் எங்கள பிரிச்சு பார்க்குற?" அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அம்மா அழுதாங்க. இருந்தாலும் வந்து, "இல்லம்மா எனக்குன்னு ஒரு இது இருக்கு. நானும் வந்து என்னோட படிச்ச பிள்ளைங்கலாம் இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குங்க. நானும் 7 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க பண்ணி வைப்பீங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க வர்ற மாப்பிள்ளையெல்லாம் குறை சொல்லி வேண்டாம் வேண்டாம்ன்னு நீங்களே சொல்லிடுறீங்க. எனக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்க வேண்டான்னு சொல்லிடுறீங்க. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க?" அப்படின்னோனே, அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. "சரிம்மா நான் இந்த வருஷத்துல கண்டிப்பா வந்து மேரேஜ் பண்ணி குடுத்துறணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. "இருக்கட்டும்மா நீங்க பண்ணுறபடி பண்ணுங்க. நான் வந்து இனிமே சேலரியெல்லாம் நான் குடுக்க மாட்டேன். என்னோட அக்கௌண்ட்ல தான் நான் போட்டு வச்சுக்குவேன். நீ தம்பியோட சேலரிய வாங்கி மட்டும் ஃபேமிலிய ரன் பண்ணு. அப்பாவும் தான் வேலைக்கு போறாரு. பார்த்துக்க அத வச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் மறு மாசத்துலேருந்து வந்து வீட்டு செலவுக்கு மட்டும் ஒரு 5000 மட்டும் குடுப்பேன். மீதி வந்து என்னோட சேலரி ஒரு 25,000 இருக்கிறத அப்படியே நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். அப்படியே ஒரு 1 வருஷம் சேவ் பண்ணதில ஒரு 3, 3,50,000 லட்ச ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் என் அத்தை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அவங்க பையனுக்கே என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அத்தைய பிடிக்காதனால அவங்க வந்து அதெல்லாம் வேணாம், வேணாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி இதுக்கு மேல வந்து நம்ம வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்ல. நம்ம பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் சமாளிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்க அத்தையே என்கிட்ட வந்து ஒரு நாள் பேசினாங்க. இது மாரி "உங்க அம்மாவுக்கு வந்து என் பையன் என்ன நல்லா வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான், வீடு எல்லாமே இருக்கு. நான் மட்டும் தானே. அப்படி இருக்கிறப்ப ஏன் ஒரே பையன் தானே கல்யாணம் பண்ணி குடுத்தா என்ன உன்ன நல்லா பார்த்துக்க மாட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை சொன்னாங்க. "உங்க அம்மாகிட்டயே நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன். என் பொண்ணு இதெல்லாம் வேணாங்கிறா" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "உனக்கு விருப்பம் இருக்காம்மா உன்னுட்ட? இப்ப நானா மனசு வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் சொல்லுமா" அப்படின்னோனே, "எனக்கு விருப்பம் இருக்குதான். நான் வந்து உங்க பையன கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அத்த" அப்படின்னோனே, அதுக்கப்புறம் "ராஜுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீ வந்து எதுவுமே வந்து சமாளிச்சுக்கோ. ஒரு 3 நாள் தானே மேரேஜ் முடிஞ்சு நீ மறுநாளே வந்து கிளம்பிடலாம் வேலைக்கு" அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அண்ணனோட மேரேஜ்க்காக கிளம்புனேன். எதனால எங்க அம்மா இவ்வளோ அட்வைஸ் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அண்ணனுக்கு வந்து லவ் மேரேஜ் தான். ஆனால் வந்து அவங்க ஏற்கனவே வந்து அண்ணன் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி எங்கள் சொந்தக்கார இதில் ஒரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அண்ணனோட லவ் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணே வந்து வேணாம், எனக்கு இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி ஒரு 2 மந்த்லேயே வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணம் அண்ணன் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறேன்லாம் சொன்னதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ண மேரேஜ் இது. அதனால் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் வந்து இது பண்ணாலும் அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும். அவங்களோட லவ்வையும் நம்ம வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா வந்து கல்யாணத்தில் வந்து இல்லை, நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வீட்லேயும் சரி, பையன் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் சரி 2 பேர் வீட்லேயுமே வந்து ஒரு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வந்து சில இதில் வந்து அண்ணன் வந்து இந்த விஷயத்தில் வந்து எங்கள்கிட்ட வந்து முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாம், என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்னொரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தெரிஞ்சு தேவையில்லாது, ஆனால் சொந்தக்காரவங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம்னால தான் அப்படின்ட்டு. அதனால தான் அம்மா வந்து என்ன இந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து நீ எதுவும் வந்து பேசிக்காத, அண்ணன்கிட்ட வந்து இது மாதிரி வந்து இதை பற்றி நீ எதுவும் கேட்டுக்காத அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கவலையில் தான் இருக்கான். ஏன்னா வந்து நம்ம ஒரு பொண்ணை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சில இது இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஆனால் வந்து வேறு வழி இல்லை, அந்த பொண்ணு வீட்லேயும் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேரேஜ் விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அண்ணன் என்கிட்ட வந்து பேசினான், இது மாதிரி சாரிடா, நான் உன்கிட்ட கூட இந்த விஷயத்த நான் வந்து எதுவும் ஷேர் பண்ணிக்கல, நான் இவ்வளோ இந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கல, உனக்கு தெரியாதுன்னு கிடையாது, லவ்வில் வந்து நம்ம வந்து பிரிகிறது இருக்குது, சேர்றாங்க அப்படிங்கிறது 2 விஷயமே இருக்குது. நாங்கள் வந்து அப்போது அந்த டைமில் வந்து வேணாம், லவ்வெல்லாம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து என்கிட்ட சொல்லிட்டா, நான் ஃபேமிலியாக பார்க்குற மாப்பிள்ளையை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் அந்த எந்த முடிவும் நம்ம எடுக்க முடியாதுல்ல, அதனால வந்து நான் அதனால தான் வந்து சரி வீட்டில் பார்க்குற பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதித்தேன். ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா என்னாலேயும் அவளை மறக்க முடியல, அவளுக்கும் வந்து நாங்கள் வந்து 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து போன இடங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பேசின விஷயங்கள் இதுதான் வந்து இதாகிட்டு இருந்துச்சே தவிர எங்களுக்கு வந்து அது வந்து அந்த லவ் வேணான்னு சொல்லி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 2-3 மந்த்லேயே வந்து எங்களால் இருக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதனால தான் வந்து அவளே வந்து திருப்பி வந்து பேசினா, இது மாதிரி வந்து நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட நானே வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிருக்க பொண்ணுக்கிட்ட நானே பேசுகிறேன், எதாக இருந்தாலும் நம்ம முடிவு எடுத்துக்கலாம், பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன தான் வந்து ஒரு சில இதை வந்து விஷயத்த வந்து முடிவு எடுத்தாலும் அது சரியான ஒரு நேரமாக இருக்குமா, சரியான ஒரு இதாக இருக்குமா அப்படிங்கிறது கரெக்டான நம்ம இதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்குமே இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம எந்த முடிவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அக்காவோட இந்த கல்யாணத்துக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா அக்கா ஒருத்தவங்களை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாகவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அக்கா இப்போதைக்கு திடீர்னு அவளோட வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு வந்து தேவையில்லாமல் வந்து இப்போ அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயுமே அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. இருந்தாலும் அக்கா வந்து ஏதோ அவருக்குள்ளே 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால திடீர்னு வேண்டாம், நான் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு அது சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் சரி அவளே வேணாங்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 வருஷமாகவே சொல்லிட்டு இருந்தேன். சரி அம்மா அப்பாவும் வந்து சரி அவளும் வந்து லவ் பண்ணுறான், அந்த பையனும் நல்லா வேலை பார்க்குறாரு, வீடு எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி இப்படி வந்து இப்போ திடீர்னு வேண்டான்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் சரி அவளே வேணாங்கிறப்போ நம்ம என்னன்ட்டு சொல்லிட்டு வெளியில் புரோக்கர்ட்டெல்லாம் வந்து ஜாதகத்தை கொடுத்து வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அக்கா மனசுக்குள்ளே வந்து ஒரு மனசுக்குள்ளே கவலை இருக்குது. ஆனால் வந்து இப்போ இது வந்து அவசரமாக எடுக்கிற முடிவு கிடையாது. நான் அதனால் அக்காக்கிட்டேயே கூட கொஞ்சம் பேசலை.
ஏன் என்கிட்ட கூட பேசாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இருந்தாலும் வந்து என்னதான் இருந்தாலும் 4 வருஷமாக லவ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கிட்டேயும் வந்து பிரச்சனைகள்ங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரும். அது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே வர விஷயந்தான். அப்படி இருக்கப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு பார்த்து அப்படி இது பண்ணாமல் அதை தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து உடனே கோவப்பட்டுக்கிட்டு அவர் மேலே வந்து உடனே வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுங்கிறது தவறான விஷயம் அப்படிங்கிறது தான் எனக்கு என் மனசுக்கு பட்டது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து என்ன உங்கள் அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்களாமே, ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டேயும் அம்மா சொல்லி வச்சுருப்பாங்க போல இருக்குது. இது மாதிரி கீதாவுக்கு வந்து மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருந்தோடனே அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட வந்து அவங்க அக்கா தான் யாரையும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேடே, என்ன திடீர்னு இப்படி வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கங்கிறாங்க. அப்புறம் நான் அவள்கிட்ட சொன்னேன், இது மாதிரி வந்து அவள் கூட சொன்னா, இது மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே இது மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கப்போ உங்கள் அக்கா ஏன்டி இந்த மாதிரியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னோடனே நான் என்னடி பண்ணுறது எவ்வளோன்னு அவள்கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனால் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம முடிவு கிடையாது, அவள் எடுக்கிற முடிவு தான், அதில் நம்ம எதுவும் வந்து தலையிட முடியாது அப்படின்னோடனே சரி சரி விடு அவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க, அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து ஆனால் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பாரு. ஃபீல் பண்ணுறப்ப தான் வந்து அவரோட அருமை தெரியும். ஒரு இடத்த கல்யாணம் ஆகி போகிறப்ப தான் அங்கே வந்து இவங்களை எப்படி நடத்துகிறாங்கங்கிறப்போ தான் எவ்வளோ வந்து இதை விட பிரச்சனைகள்லாம் இருக்குது லைஃப்பில் அப்படிங்கிறது உங்கள் அக்காவுக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னோடனே சரி விடு நம்ம என்ன சொன்னாலும் அவளுக்கு புரிய போகிறதில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அக்கா வந்து மறுநாள்லேருந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் லவ் பண்ணுறவங்க வந்து நான் காலேஜ் போகிறப்போ வந்து என்கிட்ட பேசினார், உங்கள் அக்கா எடுத்த முடிவு சரியா, நீ ஏன் சொல்லு, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியுதா உனக்கு அப்படின்ட்டாங்க. நான் உடனே சொன்னேன், நான் என்ன பண்ணுறது சொல்லுவேன், வீட்லேயே அம்மா அப்பாவே வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன தான் பிரச்சனை அப்படின்னோடனே இல்லை அவள் வந்து என்னை சந்தேகப்படுறா, அதுதான் பிரச்சனையே, உனக்கு தெரியாதுல்லம்மா, எனக்கு வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் பெண்கள் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து டீம் மெம்பர்ஸ் இருக்கப்போ நம்ம பேச தானே செய்வோம். இப்போ அவள் வேறு டீமில் இருக்கா, நான் வேறு டீமில் இருக்கேங்கிறப்போ என் டீமில் நிறைய பேர் கேர்ள்ஸ் இருக்கப்போங்கிறப்போ அதில் வந்து நம்ம பேசி தான் ஆகணும். பேசாமல் வந்து ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்க முடியுமா சொல்லு. நம்ம பேசினா தான் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும். நான் வந்து ஹெட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக டவுட் இருக்கும். சிலப்போ வந்து ஆஃபீஸே அவங்க லேட்டாக வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் முடியிறப்போ நான் தான் சிலப்போ வந்து வீட்டில் கொண்டு விடுற மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமா, நீ அதெல்லாம் ஏன் அழைச்சிட்டு போகிற, நீ எதுக்கு அவள்கிட்ட பேசுகிற அப்படின்லாம் கேட்டால் இது என்ன பண்ண முடியும் சொல்லு. நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறவங்கிறப்ப சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை வந்து இல்லை நான் வந்து உனக்கிட்ட வந்து நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, இதை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எனக்கு மேலே இருக்க ஹெட் என்ன சொல்வார், நீ இதுக்கு தானே சம்பளம் வாங்குற, உன்னோட டீம் சரியில்லைன்னா நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்வார் அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் அக்காவுக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்மை கிடையாது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவள் என்ன தான் வந்து உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கா, அதுதான் வந்து பிரச்சனையே. நீங்கள் வந்து அவளோட மட்டும்தான் பேசணும், அது எப்படிமா முடியும் சொல்லு. இப்போ அவள் டீம் மெம்பர்ஸில் பசங்களும் இருக்காங்க, பசங்கக்கிட்ட பேசுகிறா, நான் வந்து சொல்ல முடியாது நீ எதுக்கு பசங்கக்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொன்னால் வேலைன்றதா நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் தான் பேசி ஆகணும். யாரையும் நம்ம வந்து ஒதுக்க முடியாது, எல்லாருமே நம்மளுக்கு வேணும் தான். அப்படிங்கிறப்போ இவன் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. அதுதான் எங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை. போன வாரம் வந்து ஒரு டீம் மெம்பர் வந்து ஒரு பொண்ணு வந்து சந்தியான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் போயிட்டு விட்டேன். அந்த பொண்ணு இந்த இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாப்புல இருக்குது, சார் தான் எனக்கு கொண்டாந்து விட்டாருன்னு. அதை எதுக்கு நீ என்கிட்ட சொல்லலை, நீ ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் மறைக்கவே இல்லை, நான் வந்து அன்றைக்கி லேட்டாக தான் வந்து வீட்டுக்கே போனேன். வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால நான் வந்து அங்கே போய் அவங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு.